ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் பிளாக். நம்ம இன்றைக்கி வந்து ஒரே பேட்டரை யூஸ் பண்ணி செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் சிஎம்மும் மசாலா சிஎம்மும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை அரிசியும் ஒரு கப்பு உளுந்து வந்து ஒரு 4 hours தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பே ஒரு 4 hours ஊற வச்சுருந்தேன், ஒரு கப்பு. இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணி அது ஜஸ்ட் நிரம்புற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குக்காகி வந்துடுச்சு. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதிலேயே வந்து ட்ரை பண்ணி வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு திருவின தேங்காய் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருந்தா கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பை. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1.25 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு வந்து சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் வந்து ஹாஃப் பேட்டரை வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேனளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம தோசை பேட்டர் பதத்துக்கு அதை ரெடி பண்ணி எடுத்து இந்த ஃபில்லிங்கை வந்து அதில் போட்டு டிப் பண்ணி நம்ம வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் சிஎம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மசாலா சிஎம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி அதை கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹாஃப் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 கப்பு தேங்காயும் கொஞ்சம் மல்லியிலையும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரே பேட்டரில் 2 ஸ்வீட்டும் காரமும் ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.